கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரார் நெறி. அதாவது கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார். மெய்ப்பொருள்னால் யார்? இறை, கடவுள். இதை எப்படி பரிமேலழகர் சொல்வார்னா, அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு, கற்று என்ற சொல்லுக்கு கேட்டு என்று எழுதுவார். அதாவது சாஸ்திரம் செய்த நால்வர்கள் ஞானசம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் இவர்களெல்லாம் தோத்திரம் பாடாமல் இருந்தால் நாம் கடவுளை பற்றி உணர்ந்திருக்க முடியுமா? அல்லது மெய்கண்ட நாயனார், மறைஞான சம்பந்தர், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார் இவர்கள் கடவுளை பற்றி கூறாவிட்டால் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா புத்தகத்தை படித்து எல்லாவற்றையும்? எனவே தான் அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு என்று எழுதினார் பரிமேலழகர். இறையை பற்றி நாம் சொந்த அறிவுக்கு படித்து தெரிந்து கொள்ள முடியாது. அனுபவம் உள்ள ஞான தேசிகன் வாய் கேட்டு